டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமுக்கு ஜிஎஸ்க்கு சிலபஸ் வைஸ் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். யூனிட் 4 இந்தியன் பாலிட்டி டாபிக் 1 ஃபுல்லாகவே படித்து முடிக்கிறதுக்கு 450 வினாக்கள் பார்த்தா போதும்னு சொல்லியிருந்தோம். இதுவரையும் நம்ம 240 வினாக்கள் படிச்சிருப்போம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் அடுத்த 30 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே கொடுக்குறோம், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி, மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல், மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு ஆகியவை எந்த நாட்டு அரசியலமைப்பின் மூல ஆதாரங்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி, மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல், மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு ஆகியவை எந்த நாட்டு அரசியலமைப்பில் இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுனா கன்னடா. நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டம் மற்றும் வணிகம், வர்த்தக சுதந்திரம் ஆகிய கூறுகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டன? என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டம், வணிகம், வர்த்தக சுதந்திரம் ஆகியவை எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆஸ்திரேலிய நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்திய அரசமைப்பின் மூல ஆதாரங்களை சரியாக பொறுத்துக. அயர்லாந்து வந்து அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா அயர்லாந்து நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. இல்லை, ஒன்றுக்கு வந்து டி. அடுத்தது பிரிட்டன் வந்து இடைக்கால தடையானைகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா பிரிட்டன்ல இருந்து. அடுத்தது அமெரிக்கா. குடியரசு துணைத் தலைவர் பதவி நீக்க முறை வந்து எங்கிருந்து பெறப்பட்டதுன்னா அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து. அடுத்தது ஆஸ்திரேலியா. இப்பதான் நம்ம பார்த்தோம், நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டம், இது எங்கிருந்து பெறப்பட்டதுன்னா ஆஸ்திரேலியால இருந்து. சரியானது வந்து DABC இதான் சரியானது, ஏ தான் சரியானது. நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு என்ற நடைமுறை எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு என்ற நடைமுறை எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த நாட்டு அரசியலமைப்பில் இருந்துன்னா ஜெர்மனி நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. வெய்மர் அரசமைப்பு. அடிப்படை கடமைகள் மற்றும் முகப்புரையில் சமூக, பொருளாதார, அரசியல் நீதியின் மாண்புகள் ஆகியவை எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டன? அடிப்படை கடமைகள் மற்றும் முகப்புரையில் சமூக, பொருளாதார, அரசியல் நீதியின் மாண்புகள் இதெல்லாம் எங்க இருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோவியத் யூனியன்ல இருந்து பெறப்பட்டது. இப்ப பார்க்குற எல்லா கொஸ்டினுமே ரொம்ப முக்கியமானதுதான். சோவியத் யூனியனிடமிருந்து பெறப்பட்ட அடிப்படை கடமைகள் மற்றும் முகப்புரையில் நீதியின் மாண்புகள் ஆகியவை இந்திய அரசியலமைப்பில் எத்தனையாவது திருத்த சட்டத்தின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டன? 42வது திருத்த சட்டத்தின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டது. சோவியத் யூனியனிடமிருந்து பெறப்பட்ட அடிப்படை கடமைகள் மற்றும் முகப்புரையில் நீதியின் மாண்புகள் ஆகியவை இந்திய அரசியலமைப்பில் எத்தனையாவது திருத்த சட்டத்தின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 42வது திருத்த சட்டத்தின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குடியரசு மற்றும் முகப்புரையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய கொள்கைகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டன? குடியரசு மற்றும் முகப்புரையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதெல்லாம் வந்து எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரான்ஸ் நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து இதெல்லாம் பெறப்பட்டது. அரசமைப்பு திருத்த முறை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு ஆகிய நடைமுறைகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பின் மூல ஆதாரங்கள் ஆகும்? தென்னாப்பிரிக்கா நாட்டின் மூல ஆதாரங்கள் அரசமைப்பு திருத்த முறை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு ஆகியவை எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? தென்னாப்பிரிக்கா நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து. இறுதிப்படுத்தப்பட்ட திருத்தப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் வரைவு எந்த தேதியில் நடைமுறைக்கு வந்தது? இறுதிப்படுத்தப்பட்ட திருத்தப்பட்ட
இந்திய அரசியலமைப்பின் வரைவு எந்த தேதியில் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1950 ஜனவரி 26 தான் நடைமுறைக்கு வரப்பட்டது. கீழ்கண்ட எந்த நாட்டின் அரசமைப்பு உலகிலேயே நீளமாக எழுதப்பட்ட அரசமைப்பாக கருதப்படுகிறது? இந்திய அரசியலமைப்பு தான் உலகிலேயே எழுதப்பட்ட நீளமான அரசமைப்பாக கருதப்படுகிறது. இந்திய அரசமைப்பு விரிவானதாக இருக்க காரணம், அதில் கீழ்கண்ட எவை விரிவாக பட்டியலிடப்பட்டுள்ளது? இந்திய அரசமைப்பு விரிவானதாக இருக்க காரணம் என்ன? அதில் கீழ்கண்ட எவை விரிவாக பட்டியலிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவையெல்லாம் பார்த்தீங்கன்னா, தனிநபர் உரிமைகள், அதாவது அடிப்படை உரிமைகள், அரசு கொள்கையில் வழிகாட்டு நெறிமுறைகள், நிர்வாக செயல்முறை விவரங்கள், மத்திய மாநில அரசுகளுக்கிடையான உறவுகள். இது எல்லாமே விரிவாக பட்டியலிடப்பட்டுள்ளது. இதில் அனைத்துமே சரியானதுதான். தனிநபர் உரிமைகள், அடிப்படை உரிமைகள், அரசு கொள்கையின் வழிகாட்டு நெறிமுறைகள், நிர்வாக செயல்முறை விவரங்கள், மத்திய மாநில அரசுகளுக்கிடையான உறவுகள். இந்திய அரசமைப்பானது எந்த அடிப்படையில் இறுக்கமும் நெகிழ்வும் கொண்டதாக அழைக்கப்படுகிறது? இந்திய அரசமைப்பானது எந்த அடிப்படையில் இறுக்கமும் நெகிழ்வும் கொண்டதாக அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதன் அமலாக்க செயல்முறைகளின் அடிப்படையில். இந்திய அரசியலமைப்பு அதன் அமலாக்க செயல்முறைகளின் அடிப்படையில் தான் இறுக்கமும் நெகிழ்வும் கொண்டதாக அழைக்கப்படுகிறது. தனது உள்நாட்டு வெளிநாட்டு விவகாரங்களை எந்தவித வெளிநாட்டின் தலையீடு இன்றி ஒரு நாடு நிர்வகிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இறையாண்மை என தனது உள்நாட்டு வெளிநாட்டு விவகாரங்களை எந்த விதமான வெளிநாட்டின் தலையீடு இன்றி ஒரு நாடு நிர்வகிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இறையாண்மை என. இந்திய அரசமைப்பில் சமதர்மம் என்ற சொல் எந்த சட்ட திருத்தம் மூலம் இணைக்கப்பட்டது? இது முக்கியமானது. 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் எது இணைக்கப்பட்டதுன்னா சமதர்மம் என்ற சொல். இந்தியாவில் எந்த வகையான பொருளாதார முறை கடைபிடிக்கப்படுகிறது? சமதர்மம் மற்றும் முதலாளித்துவம் இணைந்த கலப்பு பொருளாதார முறை. இந்தியாவில் எந்த பொருளாதார முறை கடைபிடிக்கப்படுகிறதுனா சமதர்மம் மற்றும் முதலாளித்துவம் இணைந்த கலப்பு பொருளாதார முறை. இந்தியாவை பொறுத்தவரை மதச்சார்பின்மை என்பதன் உண்மையான பொருள். மதச்சார்பின்மை என்பதன் உண்மையான பொருள் என்னன்னா, இந்தியாவில் அரசு மதம் என ஒன்றில்லை, அனைத்து மதங்களும் சமமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இதான் அதுக்கான பொருள். இந்தியாவில் அரசு மதம் என ஒன்றில்லை, அனைத்து மதங்களும் சமமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இந்தியா ஒரு குடியரசு நாடு என்பதற்கான உண்மையான விளக்கம் கீழ்கண்டவற்றுள் இது. நாடாளுமன்றம் மட்டுமே சட்டம் இயற்றும். இந்தியாவில் முடியரசு மூலமாக அல்லாமல் தேர்தல் மூலமாக அரசின் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மாநிலங்களுக்கு சுயாட்சி வழங்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் ஓட்டு உரிமை அளிக்கப்பட்டுள்ளது. இதுல எது இந்தியா ஒரு குடியரசு நாடு என்பதற்கான உண்மையான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான உண்மையான விளக்கம் என்னன்னா, இந்தியாவில் முடியரசு மூலமாக அல்லாமல் தேர்தல் மூலம் அரசின் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்திய நாடாளுமன்ற ஆட்சி முறையில் கீழ்கண்ட எந்த அமைப்பின் செயல்பாடுகளை நாடாளுமன்றம் கட்டுப்படுத்துகிறது? இந்திய நாடாளுமன்ற ஆட்சி முறையில் அமைச்சரவை குழுவின் செயல்பாடுகளை நாடாளுமன்றம் கட்டுப்படுத்துகிறது. நாடாளுமன்ற ஆட்சி முறையில் ஒரு அரசு எதுவரை நீடிக்கும்? நாடாளுமன்ற ஆட்சி முறையில் ஒரு அரசு எதுவரை நீடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரவு இருக்கும் வரை மட்டுமே நாடாளுமன்ற ஆட்சியில் ஒரு அரசு நீடிக்கும். நாடாளுமன்ற ஆட்சி முறை அரசில் நிர்வாகம் எந்த அமைப்பிற்கு கட்டுப்பட்டது? நாடாளுமன்றத்திற்கு கட்டுப்பட்டது. நாடாளுமன்ற ஆட்சி முறையில் அரசில் நிர்வாகம் எந்த அமைப்பிற்கு கட்டுப்பட்டதுன்னா நாடாளுமன்றத்திற்கு. இந்திய அரசமைப்பு எத்தகைய குடியுரிமையை வழங்குகிறது? ஒற்றை குடியுரிமையை. இந்திய அரசமைப்பு எந்த குடியுரிமையை வழங்கியுள்ளதுன்னா ஒற்றை குடியுரிமையை வழங்கியுள்ளது. ஒன்றிய அரசு வழங்கும் குடியுரிமையே அனைத்து மாநிலங்களுக்குமானது. மக்களவையில் 1955 ஆண்டு குடியுரிமை சட்டத்தில் திருத்தங்கள்
எந்த தேதியில் கொண்டு வரப்பட்டது? 2015 பிப்ரவரி 27 மக்களவையில் 1955ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டத்தில் திருத்தங்கள் எந்த தேதியில் கொண்டு வரப்பட்டதுன்னா 2015 பிப்ரவரி 27 பதிவு அல்லது இயல்புரிமை முறையில் இந்திய குடியுரிமை கோரி விண்ணப்பிக்கும் நபர் இந்தியாவில் தொடர்ந்து குடியிருந்தாலோ அல்லது அரசு பணியில் இருந்தாலோ குறைந்தபட்சம் எத்தனை மாதங்கள் நிறைவு செய்திருக்க வேண்டும்? 12 மாதங்கள் நிறைவு செய்திருக்க வேண்டும். பதிவு அல்லது இயல்புரிமை முறையில் இந்திய குடியுரிமை கோரி விண்ணப்பிக்கும் நபர் இந்தியாவில் தொடர்ந்து குடியிருந்தாலோ அல்லது அரசு பணியில் இருந்தாலோ குறைந்தபட்சம் எத்தனை மாதங்கள் நிறைவு செய்திருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 12 மாதம் நிறைவு செய்திருக்க வேண்டும். ஒரு நபர் ஒரு வாக்குரிமை என்னும் கோட்பாட்டின் அடிப்படையில் தேர்தல்களில் வாக்களிக்க எத்தனை வயது நிறைவடைந்திருக்க வேண்டும்? 18 வயது. இந்தியாவில் நீதித்துறை செயல்படும் விதம் குறித்தான சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாடாளுமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி செயல்படுகிறது, நிர்வாகத்துறையின் தலையீட்டுடன் செயல்படுகிறது, நிர்வாக தலையீடோ அல்லது சட்டமன்றங்களின் தலையீடோ இல்லாமல் இயங்கும் ஒரு தன்னாட்சி அமைப்பாகும், மாநில அரசுகளின் முழு கட்டுப்பாட்டில் இயங்குகிறது. இல்ல சரியான கூற்று எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. நிர்வாக தலையீடோ அல்லது சட்டமன்றங்களின் தலையீடோ இல்லாமல் இயங்கும் ஒரு தன்னாட்சி அமைப்பு தான் நீதித்துறை. ஒருங்கிணைந்த இந்திய நீதி அமைப்பில் எந்த நீதிமன்றத்தின் கீழ் பிற உயர், கீழமை மற்றும் துணை நீதிமன்றங்கள் இயங்குகின்றன? உச்ச நீதிமன்றத்தின் கீழ் தான் உயர் நீதிமன்றம், கீழ் நீதிமன்றம் மற்றும் துணை நீதிமன்றங்கள் இயங்குகிறது. இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகளுக்கான பிரிவுகள் எத்தனையாவது பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது? அடிப்படை உரிமைகள் பகுதி 3, குடியுரிமை கேட்டாங்கன்னா பகுதி 2, குடியுரிமை பகுதி 2, அடிப்படை உரிமைகள் பகுதி 3. இது அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள், அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் பகுதி 4. பகுதி 5 என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்திய அரசமைப்பு அடிப்படை உரிமைகளை எத்தனை தலைப்புகளில் வகைப்படுத்தி உள்ளது? அடிப்படை உரிமைகள் எத்தனை தலைப்புகளில் வகைப்படுத்தி உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். 10th பார்க்குறப்பையும் பார்த்துருப்போம், 6thலையும் பார்த்துருப்போம். அடிப்படை உரிமைகள் 6 இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 சமத்துவ உரிமை, 2வது சுதந்திர உரிமை, 3வது சுரண்டலுக்கு எதிரான உரிமை, 4 சமய சார்பு உரிமை, 5 கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, 6 அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இதுக்கான சட்டப்பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 32 வரும். சமத்துவ உரிமை 14 இருந்து 18 வரும். சட்டப்பிரிவுகள் 14 இருந்து 18 சமத்துவ உரிமை. சுதந்திர உரிமை 19 இருந்து 22. சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23, 24 வரும். சமய சார்பு உரிமை 25 இருந்து 28. கல்வி மற்றும் கலாச்சார உரிமை 29, 30. அடுத்தது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை 32 வரும். இல்லை சொத்துரிமை சட்டப்பிரிவு 31 இருந்துச்சு. இப்போ அதை நீக்கிட்டாங்க. சொத்துரிமை சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது. எந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 12. அதுக்கான சட்டப்பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 300A. சொத்துரிமை சட்ட உரிமையை மாற்றிட்டாங்க, அடிப்படை உரிமைகளில் வராது. கீழ்கண்டவற்றுள் இந்திய அரசமைப்பு வழங்கும் 6 அடிப்படை உரிமைகள் தலைப்புகளில் அடங்காது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அந்த 6 அடிப்படை உரிமைகள்ல எது இல்லாத அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமத்துவத்துக்கான உரிமை, சுரண்டப்படுவதற்கு எதிரான உரிமை, சொத்துரிமை, அரசமைப்பு படி நிவாரணம் கோரும் உரிமை. இதில் எது அடிப்படை உரிமைகளில் வராதுன்னா சொத்துரிமை தான். ஏன்னா சொத்துரிமை நீக்கப்பட்டாச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம். சொத்துரிமை சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது. தொடக்கத்தில் சொத்துரிமை எந்த அரசமைப்பு உறுப்பின் கீழ் அடிப்படை உரிமையாக வழங்கப்பட்டிருந்தது? சொத்துரிமை தொடக்கத்தில் எந்த அரசமைப்பு உறுப்பின் கீழ்
அடிப்படை உரிமையாக வழங்கப்பட்டிருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொடக்கத்தில் வந்து பிரிவு 31A, அதாவது உறுப்பு 31A இந்தியன் பாலிட்டியில் ஃபர்ஸ்ட் டாபிக் முடிக்கிறதுக்கு 450 வினாக்கள் பார்த்தா போதும்னு சொல்லியிருந்தோம். இதுவரை 270 வினாக்கள் பார்த்துருப்போம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இன்னும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே கொடுக்குறோம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த 30 வினாக்கள் பார்க்கலாம்.